ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் 600 பேர் உயிரிழந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் காயம். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்ள மாட்டோம். பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் உள்ளிட்டோர் பங்கேற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி திட்டவட்டம். சீனாவில் இந்திய பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் ஒரே காரில் பயணம். இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதித்த அமெரிக்காவின் நெருக்கடிக்கு பதிலடி கொடுப்பது தொடர்பாக இருவரும் ஆலோசனை. தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு. உலகில் எந்த இடத்திற்கு போனாலும் அங்கு தமிழன் இருப்பான் என்றும் பெருமிதம். பீகாரில் 14 நாட்களாக ராகுல் காந்தி நடத்தி வந்த வாக்காளர் அதிகார யாத்திரை நிறைவு. பாட்னாவில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு இன்று ஏற்பாடு. உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், டெல்லிக்கு மீண்டும் ரெட் அலர்ட். அதி கனமழை பெய்யும் என்பதால் மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தல். ராஜஸ்தான் மாநிலத்தில் பரவலாக தொடரும் கனமழை. சாலைகளில் தேங்கி நிற்கும் வெள்ளத்தால் மக்கள் அவதி. ஜம்மு காஷ்மீரின் சலால் அணை மீண்டும் திறப்பு. செனாப் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ₹10,000 நெருங்கியது 1 கிராம் ஆபரண தங்கம். சென்னையில் சவரனுக்கு ₹680 அதிகரித்து ₹77,640 விற்பனை. தமிழகத்தில் 38 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு. கார், ஜீப், லாரி போன்ற வாகனங்களுக்கு ₹5 முதல் ₹20 வரை அதிகரித்த கட்டணம். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹51 குறைவு. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 32,000 கனஅடியாக உயர்வு. ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 2வது நாளாக தடை. நாகையில் மீண்டும் தொடங்கியது உப்பு உற்பத்தி. மழையால் பாதிக்கப்பட்ட உப்பளங்களை சீரமைத்த தொழிலாளர்கள். பிள்ளையார் சிலைகள் கரைக்கப்பட்ட இடத்தில் 77 டன் கழிவுகள் அகற்றம். சென்னை மாநகராட்சி தகவல். அமீபிக் மூளைக்காய்ச்சல் காரணமாக கேரளாவில் 24 மணி நேரத்தில் குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழப்பு. தேங்கி நிற்கும் தண்ணீரில் குளிப்பதை தவிர்க்க அம்மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். நாகாலாந்தில் இளம் தலைமுறையினரின் சாத்தான் வழிபாடு. சட்டப்பேரவையில் விவாதிக்க கோரி நாகா மக்கள் முன்னணி எம்எல்ஏ நோட்டீஸ். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பெண்களை அனுமதிக்கும் விவகாரம்.
ஆதரவை கைவிட திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு பாஜக வலியுறுத்தல். தசரா விழாவை எழுத்தாளர் பானு முஸ்டாக் தொடங்கி வைப்பது பொருத்தமானதே. எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா பதில். மராத்தா இடஒதுக்கீடு போராட்டம் காரணமாக மும்பையில் வணிகம் கடுமையாக பாதிப்பு. அரசு நீதிமன்றம் தலையிட வர்த்தகர்கள் கோரிக்கை. காசாவில் போர் நிறுத்தத்திற்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ள அமெரிக்கா. புனர் நிர்மாணத்திற்காக 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை வேறு பகுதிக்கு மாற்றவும் திட்டம். பசிபிக் பெருங்கடலை படகு மூலம் கடந்த ஸ்காட்லாந்து சகோதரர்கள். மடாகஸ்கரில் சுத்தமான தண்ணீர் திட்டங்களுக்கான நிதி திரட்ட அசாதாரண பயணம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடந்த கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நிறைவு. 16 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அன்புமணிக்கு விதித்த கெடு முடிவடைந்த நிலையில் நடவடிக்கை பற்றி ஆலோசனை. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் சசிகாந்த் செந்திலின் உடல்நலம் குறித்து தொலைபேசி மூலம் விசாரித்த ராகுல் காந்தி. கல்வி நிதியை உடனே வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி 4வது நாளாக தொடரும் போராட்டம். எஜுகேட் கேர்ள்ஸ் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு ரமோன் மகசேசே விருது. முதல் முறையாக மகசேசே விருது பெறும் இந்திய நிறுவனம். கரிபியன் பகுதியில் குவிக்கப்படும் அமெரிக்க கடற்படை. ஆயுதங்களுடனான நீர்மூழ்கி கப்பல் உள்ளிட்ட 7 போர் கப்பல்கள் நிறுத்தப்படுவதால் பதற்றம். ஆசிரியர்கள் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் புதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு. காஞ்சிபுரத்தில் உள்ள டாஸ்மாக் குடோன் முன்பு ஊழியர்கள் போராட்டம். மது பாட்டில்களை